எடுத்துக்கிறேன். திரு ஜி.கே. நாகராஜ் இணைஞ்சிருக்காரு. திரு நாகராஜ், இந்த சந்திப்பில் அரசியல் என்ன, வியூகம் என்ன? இது அண்ணாமலை அவர்களை மாற்றிவிட்டு இப்படி ஒரு குழு அமைத்திருப்பதும் இந்த குழுவை சந்திப்பதுமே அதிமுகவுக்கான ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் நான் பார்க்குறேன்னு திரு மணிகண்டன் சொல்றாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க திரு நாகராஜ்? இல்ல, பொதுவா பிஜேபியில அங்க 2 நாட்கள் முன்பு கூட தேசிய தலைவர் நட்டா அவர்கள் வந்தாங்க. கோயம்புத்தூர்ல அவர் ரிசீவ் பண்ணி அவரோடவும் ஒரு சந்திப்பு நடந்தது. பொதுவா அரசியல் கட்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்கள் கட்சியை வளர்த்த வேண்டும் என்பதற்கான தொடர்ச்சியான பல்வேறு முயற்சி எடுப்பார்கள். தமிழ்நாட்டுல அது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது உண்மை. ஏன்னா திரிபுரா போன்ற மாநிலங்கள்ல 1% இருந்தோம், கோவால இருந்தோம், பட் எல்லா இடங்களையும் ஆட்சியை பிடித்த பின்பும் கூட தமிழ்நாட்டுல இன்னும் பிடிக்க முடியல அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயமா தான் கருதப்படுது. அதனால இப்ப அமைக்கப்பட்டிருக்க குழு அப்படிங்கிறது தற்காலிகமாக தலைவர் இல்லாத சமயத்துல பல விஷயங்களை டிஷ் எடுக்கிறதுக்கு அது பத்தி ஆலோசிக்கிறதுக்கு டிசிஷனுக்கான அமைக்கப்பட்ட குழு அது தெளிவாக போட்டிருக்காங்க. அந்த குழுக்கள் யாரோட கலந்துக்குவாங்க, எப்படி கலந்துக்க முடிவாங்க, தலைவரோடு கலந்து கொண்டுதான் இறுதி முடிவு எடுப்பாங்க, எல்லாமே தெளிவா போட்டிருக்கு. அதனால இதுல தலைவரை தள்ளி வைப்பதற்காகவோ அல்லது ஒதுக்கி வைக்க அப்படிலாம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, நான் அதுக்குள்ள வர அரசியல் இன்னைக்கு இந்த நடந்த சந்திப்போட சிக்னிபிகன்ஸ் என்னெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், கடந்த கால வரலாறுல 2019 தமிழிசை அவர்களை ஆளுநரா நியமிக்கிறீங்க. மாநில தலைவராக இருந்த தமிழிசை ஆளுநராக மாறுறாங்க. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 6-7 மாதத்துக்கு பிறகுதான் திரு எல் முருகன் மாநில தலைவராக நியமிக்கப்படுறாரு. இடைப்பட்ட காலத்தில் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய திரு கேசவ விநாயகம் அவர்கள் தான் பார்த்துக்கிறாங்க. அதாவது ஆர்கனைசேஷன் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய ஒருவர், அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ஒருத்தர். இன்னைக்கு ஒரு ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்படுது உடனடியாக. அப்படின்னா இது மணிகண்டன் தான் சொல்றாரு, திரு அண்ணாமலையை ஒதுக்கி வச்சுட்டு இந்த குழுவை வைத்து அதிமுகவுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் கொடுக்குறாங்க. இந்த 3 மாத காலத்திற்குள்ளாக அதிமுக கிட்ட இருந்து பாசிட்டிவான சிக்னல்ஸ் இருந்ததுன்னா அல்ல அதிமுகவோட ரியாக்ஷனை பொறுத்து தான் அவர் இங்க வர போறாரா, டெல்லிக்கு வேறு பொறுப்புகள் கொடுக்கப்பட போகுதா அப்படின்னு ஒரு பார்வைக்கிறாங்க. இது புதுசா இருக்கே தமிழ்நாட்டு பிஜேபிக்கு. இந்த மாதிரி யூகத்தின் அடிப்படையில் நீங்க பொதுவா பாஜக குழு அமைச்சது ஃபேக்ட் தானே. நீங்க கடந்த காலத்துல அப்படி ஒரு குழு இல்லையே. 7 மாசம் திரு கேசவ விநாயகம் தானே கட்சியை நடத்தினாரு. இல்ல, இன்றைக்கு தேவை இருக்கிறதுங்க. ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் வருகிறது, அடுத்து அதை நீங்க கூடியவர்களை சந்திக்க போறோம். அதுபோக இன்னைக்கு முன்ன மாதிரி இல்லைங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பாஜக ஒரு வலுவான எதிர்கட்சியாக மாறி இருக்கிறது. இன்னைக்கு தலைவர் ஒரு 3 மாத காலம் அங்க வெளிநாட்டு இருக்காருன்னா நீங்க பல இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு தமிழக எனக்கு தெரியும். அவர் கடைசியா கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்புல இங்கிலாந்தில் இருந்தபடியே நான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை கவனிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு பிறகு ஒரு ஒருங்கிணைப்பு குழு போடப்படுகிறது. அவர் என்ன சொல்றாரு, திரு மணிகண்டன் இன்னொரு கம்பாரிசன் சொல்றாரு, முதலமைச்சராக நிர்வாக ரீதியாக அதிக பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அமெரிக்கால இருந்து இங்க நிர்வாகத்தை பார்க்க முடியுதுன்னா ஒரு கட்சி தலைமை பார்க்க முடியாதா? அப்ப ஒரு குழு போடுறாங்கனாலே அது வேற சைன் அப்படிங்கிறாரு. இல்ல, குழு போடுறது நிச்சயமா கட்சியை மேலும் பலப்படுத்துதான், அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லைங்க. ஏன்னா இன்னைக்கு நான் ஹெச்ராஜா அவர்கள் சந்திச்சப்ப அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, இன்றைக்கு நம்ம கட்சி அடிப்படை கிளை ரீதியாக வலுப்பெற வேண்டும், அந்த பணியும் தூங்கணும் அப்படின்னாங்க. சோ அதுல அவங்க தெளிவா இருக்காங்க. வேற ஒன்றும் புதிய மாற்றங்கள் இல்லை. என்ன வளர்ச்சிக்கு எதை செய்யணுமோ அதை எல்லாரும் செய்ய போறோம். இங்கிருந்து கொண்டு செய்வதற்கும் லண்டன்ல இருந்து நீங்க செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு நேரடி பார்வையில திரு மணிகண்டன் ஒரு கேள்வி முன்வைக்கிறேன்றாரு, வச்சுட்டு வந்துடலாம் உங்கள்கிட்ட. மணிகண்டன் ரொம்ப சுருக்கமா. ஒண்ணு இல்லைங்க, 3 மாதத்துக்கு பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை அங்க இருந்து லண்டன்ல இருந்து ஒரு அறிக்கை கூட ஒரு அரசியல் ரீதியான அறிக்கை விட முடியாது. இது அவருக்கு வைக்கப்பட்ட செக் பேட். 2வது, அகில இந்திய தலைமை பார்லிமெண்டரி போர்டு அறிவிக்கக்கூடிய கூட்டணியை பற்றி ஒரு நியமிக்கப்பட்ட மாநில தலைவர் இவரே இந்த கட்சியோட கூட்டணி இல்ல, கூட்டணி உண்டு அப்படின்னு இவர் அறிவிச்சது மிகப்பெரிய எரிச்சலை மத்திய தலைமைக்கு ஏற்படுத்துறதுனால தான் உடனடியாக அந்த குழு அமைக்கப்பட்டது. நாகராஜ் பதில் சொல்லுங்க. அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி மனிதன் நடத்துகின்ற கட்சி அல்ல. அது திமுக மாதிரியோ அல்லது மற்ற கட்சிகள் மாதிரியோ அல்ல, காங்கிரஸ் மாதிரியோ அல்ல. இந்த கட்சியில ஒரு தலைவருக்கு சுதந்திரம் உண்டு. நீங்க எதை நோக்கி போறீங்க, அதை நோக்கி சொல்லுங்க, அதை நோக்கி செல்லுங்கன்னு சொல்லுவாங்க. தலைவரை பொறுத்த வரைக்கும் பல தலைவர்கள் போயிட்டாங்க. நானும் அவர்கள் ஒருவராக இருக்க விரும்பல.
நான் தமிழ்நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், பாஜக என்ற ஒரு கட்சியை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் தெளிவா இருக்காங்க. மீண்டும் மீண்டும் அதிமுகவோடவோ திமுகவோடவோ கூட்டணி இருப்பது காங்கிரஸை போன்ற நிலைமைதான் தமிழ்நாட்டில் நமக்கும் ஏற்படும் அப்படிங்கறத தெளிவா உணர்ந்திருக்கிறாங்க. அதனால அந்த ஏங்கல்ல அவர் மாற்றவே இல்ல, மாற்றுக்கிறதே இல்ல அவருக்கு. அது தலைமைக்கு ஒரு திரும்ப திரும்ப சொல்றது ஒன்றே ஒன்றுதான், எனக்கு கொடுங்கள், எனக்கு நேரம் கொடுங்கள், நான் எனக்கு காலம் கொடுங்கள், அதை செய்து காமிக்கிறாங்க. திரு அண்ணாமலையோட இலக்கு 2026ல இங்க ஒரு கூட்டணி ஆட்சி அல்லது இங்க நாங்க ஆட்சிக்கு வருகிறோம் அப்படின்னு குறிப்பிட்டார். அதுதான் இப்போது ஒருங்கிணைப்பு குழுவுடைய இலக்காகவும் இருக்கிறதா? 100% இதுல என்ன மாற்று கருத்து? நீங்க இப்ப எந்த கட்சியா இருந்தாலும் சரிங்க, எங்க தலைமையில கூட்டணி அமையணும்னு ஆசைப்படுறது பாஜக. 2026 எங்களுடைய இலக்கு, நாங்க கூட்டணியில் அமையணும். ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்து அவர்கள் கொடுக்கின்ற வெற்றி பெற முடியாத தொகுதியை வாங்கி அங்க போய் நின்று நாங்க தோத்து மற்றோரை வெற்றி பெற வைக்கிறதுக்கு நான் காரணமா இருக்க விரும்பல. மீண்டும் சொல்றேன், காங்கிரஸை போல அல்ல. அந்த இடத்துலதான் திரு முனவர் பாட்ஷா சொல்றாரு, திரு ஜி கே வாசன் அவர்களுடைய பார்வை, தமாகவோட பார்வை இன்னும் அடுத்த கட்டமா போய் தமிழக மக்கள் பார்வைங்கிறார் அவரு. இங்க திமுக எதிர்ப்பு வாக்குகளை கன்சாலிடேட் பண்றதுக்கு பதிலா ரெண்டா உடஞ்சு நின்னா அது சரியா வராது, அதனால ஒன்றாக போக வேண்டும் என்பதுதான் இப்போதைய தேவை அப்படிங்கிறாரு. அப்ப பிஜேபி அந்த பார்வையில் இல்ல, அதிமுகவோடு ஒன்றா இணைந்து செல்வதற்கு தயாராக இல்லை அப்படின்னு தான் இன்னைக்கு ஒரு ஒருங்கிணைப்பு குழுவோட நிலையும் அதுதானா? இல்ல, அப்படி நீங்க சொல்ல முடியாது. என்ன சொல்றேன்னா, ஒரு தலைவர், எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க 2026ல பாரதிய ஜனதா கட்சி தனித்து நாங்கள் எங்க தலைமையில கூட்டணின்னு சொல்றாங்க. ஆமா, அதற்கான அடிப்படை ஒழுங்கில் நடைபெற்று அதற்கான சூழ்நிலை உருவானால் நிச்சயமாக தேசிய தலைமை ஏற்றுக்கொள்ளும், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. அந்த சூழ்நிலை உருவாகிறதா அப்படிங்கறதா மிக முக்கியம். பேசினோம், செயல்படலைன்னா பிரயோஜனம் இல்லை. ஆனா தலைவர் பேசினார், செயல்பட்டு விட்டார், அதற்கான சூழ்நிலை இருக்கிறது. அதே மேடையில முன்னாள் தலைவர், கட்சியில மூத்த தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாங்க, ஒரு மேடையில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அல்ல அது கூட்டணி. நீங்களே சொன்னீங்க, அகில இந்திய தலைமை பல்வேறு அம்சங்களை கணிச்சு தான் இந்த முடிவுக்கு வருவாங்க. திரு மணிகண்டன் சொல்றாரு, கடந்த முறை அண்ணாமலை கூட்டணி இல்லைன்னு சொன்ன பிறகும் அகில இந்திய தலைமை முயற்சி பண்ணது, பேட்டிகள் கொடுத்தார். திரு அமித்ஷாவே கதவுகள் திறந்திருக்கான்னு பேட்டி கொடுத்தாரு. ஆனா அதிமுக அதை ஏற்கவில்லைனா இப்போ ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? இன்னைக்கு எச் ராஜா அவருடைய சந்திப்பு அல்லது திரு ஜி கே வாசன் அவருடைய சந்திப்புங்கிறது அதிமுகவோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த உறவு அப்படிங்கிறது என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறதுல ஏதாவது மாற்றங்களை உண்டாக்குதா இல்ல கூர்மைப்படுத்தி தான் இருக்கீங்களா? ஏன்னா அவரை நீங்க ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட எம்டின்னு விமர்சிக்கிறீங்க, திரு எச் ராஜாவும் விமர்சிக்கிறார். அப்ப அண்ணாமலை அவருடைய பாதையில தான் எச் ராஜா அல்ல ஒருங்கிணைப்பு குழு போகுதா, வேறு பாதையில போதா? திரு மணிகண்டன் சொல்றாரு இல்ல கொஞ்சம் மாற்றம் வருங்கிறாரு. நீங்க தான் சொல்ல முடியாத சரியா திரு நாகராஜ்? இல்லைங்க, நாங்க ஒரு விஷயம் தெளிவா சொல்றோங்க. எங்க மாநில தலைவர் சொல்ற கருத்தின் அடிப்படையை ஒட்டி தமிழக பாஜக பயணம் செய்யும், அந்த குழுவும் பயணம் செய்யும். அதே சமயம் அதற்கேற்ற தமிழ்நாட்டில் சூழ்நிலை உருவாகிறதா அப்படிங்கிறது முக்கியம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. இப்போ 5 முனை போட்டி உருவாக போகிறது. இப்போ தமிழக வெற்றி கழகம் உருவாகி இருக்கிறது. சீமான் அவர்கள் தனித்து நிற்பதை அறிவிச்சிருக்காங்க. அதிமுக, திமுக, இன்னும் சொல்ல போனா திமுக இருக்கிற காங்கிரஸ் கூட இன்று வீரம் பேசுறாங்க, நாங்க ஏன் கையிட்டு நிக்கணும், எங்களுக்கு நாங்க அவர் நாட்டை ஆளக்கூடாத கேள்வி வந்திருக்கிறது. அப்படி ஒரு நிலைமை உருவானால் விடுதலை சிறுத்தை கட்சி கூட இன்னைக்கு மதுவால் பாதிக்கப்பட்டு விட்டது, மதுவுக்காக போராட்டம் நடத்த நிலைமைக்கு போயிருக்காங்க, இணக்கமாக இல்லை என்ற நிலைமை இருக்கிறது. அப்படி ஒரு நிலைமை உருவாகி 2026 5 முனை தேர்தல் என்று, ஏன் 6 முனை தேர்தல் என்று ஒரு தேர்தல் முனை உருவானால், ஒரு போட்டி உருவானால் நிச்சயமாக பாஜகவுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது. அதில் மாற்று கருத்தை இல்லை. ஏனென்றால் சித்தாந்த ரீதியாக 2024க்கு முன்னாடி இப்படியான பல்வேறு யூகங்களை பேசணும். ஆனா கடைசியா திமுக கூட்டணி இன்டாக்டா இருந்துருச்சு. அவங்க பல வருஷமா அப்படியே தொடர்ச்சியா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பங்கு. இப்ப பிஜேபி அதிமுகவோடு கூட்டணிக்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? திரு முனவர் பாட்ஷா சொல்றாரு, இன்னமும் நாங்க ஒன்னா வரணும் தான் நினைக்கிறோம் அப்படின்றாரு. அந்த மாற்றங்களை நோக்கி நகர்தா இல்ல இன்னும் கூர்மைப்படுத்துறீங்களா? நாங்கள் இங்கே வளர்த்துற விஷயத்துல நான் ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். அதாவது தமிழ்நாட்டுல பாஜகவை வலுப்படுத்துவதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, அதற்கான எல்லா கட்சிகளுக்கும் ராஜா கிளை லெவல்ல இருந்து பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் நாங்க அமர்ந்து பேசுகின்ற பொழுது அவர் சொன்ன விஷயம், இதுவரைக்கும் நாம எங்க வீக்கா இருக்கோம் அப்படின்னா கிளை லெவல்ல நம்ம வீக்கா இருக்கிறோம், அதை சரி செய்யணும். அது அதிமுக இருக்கிறது, திமுக இருக்கிறது, பாஜகவுக்கு குறைவாக இருக்கிறது, அதை பலப்படுத்த வேண்டும். அதுல மாற்று கருத்து இல்ல. இரண்டாவது, கடந்த பாராளுமன்ற தேர்தல் சமயத்துல அவங்க சொன்னாங்க, தேர்தல் சமயத்தில் அமைக்கப்பட்ட குழுவானது வெளிப்படையாக தயாராக இருந்தது, வெளிப்படையாக கூட்டணிக்கு தயாராக இருந்தது. அந்த சூழ்நிலை அதிமுக தயாராக இருந்தால் நிச்சயமா கூட்டணி உருவாகி இருக்கும். அது மாதிரியான சூழ்நிலை 2026லயும் கட்சி பலமாக இருந்திருந்தால், தேசிய தலைமை முடிவெடுத்தால்
இங்க இருக்கிற எங்களுடைய கட்சியில் குறைவாக பலம் இருப்பதாக கருதப்பட்டால் நிச்சயமாக அப்படி ஒரு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் இவங்க ரெண்டு பேரும் முன்வைக்கிறது. திரு அண்ணாமலை பார்வையிலிருந்து கொஞ்சம் அப்படி விலகி நாம வந்து ஒரு அகாமடேட்டிவா போகலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்றீங்களா அப்படிங்கறத அப்ப கேள்வி. இல்ல அப்படி இல்லைங்க. அப்படி அல்ல. நீங்க சொன்னதோட பொருள் அதான். வலுப்படுத்துங்கிறது தெளிவா இருக்கும். அதே சமயம் ஒரு விஷயம் உறுதியா இருக்கிறோம், எங்களுடைய தலைமையில் கூட்டணி அப்படிங்கிறது நாங்க தெளிவா இருக்கோம். நடக்க போறது சட்டமன்ற தேர்தல் சார். அதுல பிஜேபி தலைமை கூட்டணினா அப்ப அதிமுக வேணான்ற ஒரு இடத்துக்கு நீங்க வந்துடுறீங்க. அப்படி நீங்க சொல்ல முடியாத. ஒரு அதிமுக எப்படி ஏத்துக்க முடியும்? அங்க பிரதான எதிர்க்கட்சி சார். இன்றைய நிலைமையில அதிமுகவோட நிலைமையில மாற்று கருத்து இல்ல, ஆண்ட கட்சி பலமான கட்சி. ஆனால் சித்தாந்த ரீதியாக ஏறக்குறை எங்களோட ஒத்து போவதால் அதிமுகவோட நாங்க நல்லா சிறப்பா ஆட்சி செய்ய முடியும் என்று மக்கள் நம்புவதால் ஏன் எங்களுக்கு மக்கள் வாய்ப்பு தரக்கூடாது? அப்ப ஏன் நாங்கள் தலைமை ஏற்றுக்கொள்ள கூடாது? இந்த கொஸ்டின் வருது இல்லைங்களா? இது பொதுவா எல்லாத்துடைய அரசியல். இதை நான் புரிஞ்சுக்கிறேன். எப்படின்னா நாங்க வந்து முழுக்க எதிர்க்கல, தயாராக தான் இருக்கிறோம். அதே நேரத்தில் எங்களோட நெகோசியேஷன் பவரை நாங்கள் புஷ் பண்ணிட்டே இருப்போம் அப்படிங்கிறதாக நான் புரிஞ்சுக்கிறேன். அதான் சரியான நம்ம தமிழ்